இன்றைக்கு கூட பாருங்க, ஒரு அசனம் அப்படின்னா போதும், கொளுத்த ஆடை பிடிக்கணியா, நிறைய ஆடை பிடிக்கணியா. அந்த கோயிலில் 10 ஆடை வெட்டிக்கங்க, நம்ம கோயில் 20 ஆடு வெட்டணியா. அங்கே 50 கிலோ 500 கிலோ அரிசி போட்டுக்கங்க, நம்ம 1000 கிலோ அரிசி போடணியா. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இப்போ எதுதான் பெருசுன்னா, கோயிலில் ஆடை வெட்டுறதும் கொளுத்து ஆடை வச்சு பண்டிகை கொண்டாடுறதும் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிறிஸ்தவங்கள்லாம் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டமாய் மாறிவிட்டார்கள். பரிசுத்தவான்கள் கூட்டம் குறைந்து போனது. பக்த கோடிகள் திருச்சபையிலே அதிகமாக வந்துவிட்டது. பக்தி செயலெல்லாம் பெருகிவிட்டது. பரிசுத்த செயல் என்பது குறைந்து போய்விட்டது. ஆனால் நமது ஆண்டவர் யாரு? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வெளிப்படுத்தல் 4:8 சொல்கிறது, இருந்தவரும் இருக்கிறவருமானவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை சேவிக்கிற ஜனம் பரிசுத்தமில்லாமல் வாழ்கிறது. ஆனால் இந்த பாவ உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.